ஹலோ நண்பர்களே, இது வரதராஜ பெருமாள் கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்கு. அதுவும் சக்தியான சாமி பெருமாள். எல்லாருக்குமே அருள் பாலிக்கிறதுல உலகத்துக்கே மிகப்பெரிய கடவுள். இந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் போனேன். போகும்போது அந்த கோயிலில் ஒரு நல்ல வைப்ரேஷன் உணர்ந்தேன். இந்த சாமி ஆம், திருவிழா டைங்களில் உற்சவர் மூலவர் நம்ம எல்லாரும் கோயிலில் பார்க்குற மாதிரி அந்த ஊர்வலம் எல்லாமே நடக்கும். நான் போயிருந்த டைம் பார்த்தீங்கன்னா, கோவில் கோபுரம் புனரமைப்பு பணி நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு மாலை வேலை, ஒரு நல்ல ஒரு கிளைமேட். உள்ள போன கூட்டம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ராஜகோபுரத்தை பார்க்கும்போது அவ்வளோ அருமையா இருந்துச்சு, மெய் சிலுத்துருச்சு. ஸோ எல்லாருக்கும் இந்த கோயிலுக்கு வாங்க, இறைவன்கிட்ட பெருமாள்கிட்ட வேண்டிக்கிங்க. நல்ல தரிசனம் கிடைச்சு எனக்கு. கூட்டமே இல்லை நான் போகும்போது. உள்ள பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கு. குறிப்பா அந்த மண்டபம், ஆயிரங்கால் மண்டபம், உள்ள ஒரு தங்கப்பள்ளி, வெள்ளிப்பள்ளி இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தொட்டோம்னா நம்ம உடம்புல இருக்க நோய்கள் குணமாகும் அப்படின்றது ஐதீகம். நிறைய பேர் உடம்பு சரியில்லாதவங்க கூட அங்க அந்த பள்ளியை தொட்டாங்கன்னா உடம்பு குணமாகுதுன்ற ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த கடை வீதிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஒரு மாலை நேரத்துல கோவில் போகும்போது ஒரு இறைவன்கிட்ட வேண்ட ஒரு ஃபீல் ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. ஸோ கோவிலுக்கு போகணுன்றதுக்காக போனேன். கடவுளை பார்த்தேன். ரொம்ப பெருமாள் ஆசீர்வாதம் பிரமாதமா இருந்துச்சு. உள்ள ஒரு சில இடங்கள்ல போட்டோ வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. வெளிப்புறம் தோற்றம், அப்புறம் உள் வளாகம், அதை மட்டும்தான் வீடியோ எடுக்க சொன்னாங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் காமிக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்தேன். ரெண்டாவது என்னன்னா, உள்ள கோவில் குளம், அத்திவரதர் இருந்தார் இல்லையா, 40 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறாங்கல்ல, அந்த அத்திவரதர் பெருமாள் இருந்த கோயில அந்த குளத்தை பார்க்கணுன்ற ரொம்ப நாள் ஒரு கனவு. ஸோ கொடிமரத்துக்கு பக்கத்துல ரைட் சைட்ல உள்ள போனோம்னா அந்த குளம் இருக்கு. அந்த குளத்தை பார்த்தேன். ஸோ அந்த குளத்தோட வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துங்க. அந்த மாலை நேரத்துல அந்த சூரிய ஒளியில அந்த ராஜகோபுரம் வழியா அந்த சூரியனுடைய ஒளி படும்போது அந்த கோபுரத்தினுடைய அழகு தனிச்சிறப்பு. அது வார்த்தைகளால சொல்ல முடியாது. ஒரு கூட்டம் இல்லாத நேரங்கள்ல ஒரு ஈவினிங் டைம் நீங்க போனீங்கன்னா பெருமாளை தரிசனிக்கலாம். முதல் முறையா டைரக்டா நான் போய் பெருமாளை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த குளம் பக்கத்துல நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்கா